வணக்கம் சிங்க பெண்களை. இந்த வீடியோல நாம பிரசவ வலி எப்ப வரும், எப்படி வரும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், இம்பார்ட்டன்டான வீடியோன்னு சொல்லலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு பெண்ணோட வாழ்க்கையில முக்கிய கட்டம் எதுன்னா அவங்க குழந்தை பெற்றுக்கிற தருணம் தான். 10 மாதம் தன்னோட வயிற்றுக்குள்ளேயே பொத்தி வச்சு பாதுகாத்த குழந்தைய வெளியேற்றும் அந்த நிமிடங்களை அவங்களால என்னைக்குமே மறக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அவங்களோட உயிரை பணையம் வச்சு குழந்தை பெற்றுக்கிற பெண்களை கிராமப்புறங்கள்ல செத்து பிழைச்சவ அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசவ நேரத்தப்போ மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மருத்துவமனையில சேர்றதுக்கு 1 வாரம் இருக்கும் போதே எடுத்து போக வேண்டிய பொருட்களை தயாரா வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன், தாய்ப்பால் ஊட்ட வசதியா முன்பக்கம் திறப்பு வச்ச உடை, நீண்ட கவுன், இந்த மாதிரி மாற்று உடைகள், காலணிகள், குழந்தைக்கு தேவையான துணிகள், ஈரம் உறிஞ்சக்கூடிய துண்டுகள், இது எல்லாத்தையுமே மறக்காம நீங்க எடுத்துட்டு போகணும். ஏற்கனவே உங்களுக்கு குழந்தைகள் இருந்தா அவங்கள பாத்துக்கிறதுக்கான ஏற்பாட்டையும் செய்யணும். கூட வர்றவங்களுக்கு நம்ம கேரி பண்ணி எல்லாமே வச்சுக்கணும். தேர்ட் பாயிண்ட், அதே மாதிரி மருத்துவமனையில இருந்து திரும்பினதும் உங்களுக்கும் உங்க குழந்தைக்கும் தேவையான உடைகள், சோப்புகள், நாப்கின்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா துப்புரவு துணிகள், இந்த மாதிரி தயாரா எல்லாமே வாங்கி வச்சிடுங்க. உங்களோட டாக்டர், மருத்துவமனைக்கு கணவர், நண்பர், அவசரத்துக்கு கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய உறவினர்கள், இவங்களோட செல் நம்பர்களை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். சரிங்களா? அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட டாக்டர் நம்பரா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டல் நம்பரா இருக்கட்டும், உங்களோட ஹஸ்பண்ட் நம்பர், உங்களோட ஃப்ரெண்ட் நம்பர், அவசரத்துக்கு கூப்பிட்டா ஓடி வரக்கூடிய ரிலேஷன் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களோட செல் நம்பர்களை நீங்க குறிச்சு வச்சுக்கணும். எதுக்காக இந்த செல் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்க சொல்றோம் அப்படின்னா, அவசர நேரத்துல அவங்கள கூப்பிடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரசவ வலி வந்துருச்சு அப்படிங்கும் போது மருத்துவமனைக்கு போகக்கூடிய வாகன ஏற்பாட்டை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குழந்தை பெறும்போது பிரசவ நேரம் பாத்தீங்கன்னா பொதுவா சுமார் 13 இருந்து 14 மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நீங்க குழந்தை பெற்றிருந்தீங்க அப்படின்னா 8 இருந்து 9 மணி நேரம் தான் நீடிக்கும். சரிங்களா? இப்ப கர்ப்பகாலம் முழுக்க கர்ப்பையோட தசைகள் சுருங்கி விரிஞ்சு பிரசவத்துக்கு தயாராகுங்க. கர்ப்பத்தோட கடைசி காலத்துல இந்த சுருக்கங்கள் அடிக்கடி நிகழும். தொடக்கத்துல ரொம்ப குறைஞ்ச அளவிலான தசை சுருக்கங்கள் காணப்படும். ஒவ்வொரு சுருக்கத்திற்கும் கொஞ்சம் இடைவெளி இருக்கும். படிப்படியா சுருக்கங்கள் அதிகமாகி அடிக்கடி வர தொடங்கும். அந்த வலி, இந்த நேரத்துல ஏற்படுற வலி கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதுதான் பிரசவம் நிகழ போகிற நேரம். பிரசவ வலி எப்போ எடுக்கும் அப்படின்றத யாராலையுமே முன்கூட்டியே கணிக்க முடியாது, சொல்லவும் முடியாது. அதிகமா வலி எடுத்தா சில மருத்துவமனைகள்ல கர்ப்பிணிகளை குளிப்பாட்டுவாங்க. இளஞ்சூடான தண்ணீர்ல குளிச்சு ஆரம்ப கால பிரசவ வேதனையை கொஞ்சம் தணிக்கும் அப்படின்றதுனால இப்படி பண்ணுவாங்க. ஆனா நீங்க டெய்லி நீங்க ஹாட் வாட்டர்ல தான் குளிச்சிருப்பீங்க இல்லையா? ஆனா இடுப்பு கீழே ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா வெந்நி எவ்வளவு ஊத்துறமோ அவ்வளவு வயிறு இறக்கமா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில குறிப்பிட்ட வலி நிவாரணிகளை டாக்டர்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பேறுகாலத்தில் ஏற்படுற வேதனையை நினைச்சு நீங்க கவலைப்படுறதுனால வலி அதிகரிக்கதான் செய்யும். அதனால வலியை குறைக்க மூச்சு பயிற்சிகள் நீங்க மேற்கொள்ளுங்க. சுவாசிக்கும் போது மார்பக சுவர் விரிவடைந்து உதரவிதானம் அதிக அளவு கீழே இறங்குறதா முழுமையான சுவாசம். சரிங்களா? நீங்க சரியான வழியில சுவாசிச்சா குழந்தை பேச்சின் போது மிக சுலபமா குழந்தை வெளியில வந்துடும். பிரசவ வலி துவங்கும் போதோ இல்லைன்னா பிரசவத்தின் முதற்கட்டத்திலேயோ கருப்பை கழுத்து பகுதியிலிருந்து கோழை உடைஞ்சு பிறப்புறுப்பு வழியா வெளியேறும். இதுக்கு பிரசவத்திற்கு முன்னான கோழை கசிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பசைத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மையோட இளஞ்சிவப்பு நிறமான சளியா இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அது கூட கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சளி மாதிரி வரும். சரிங்களா? சோ பிரசவ வலிக்கு முன்னாடி ஏற்படுற இந்த கசிவின் போது சளியோட கலந்து கொஞ்சம் ரத்தமும் வெளியேறும். ரத்தப்போக்கு அதிகமா இருந்ததுன்னா உடனடியா மருத்துவமனைக்கு நீங்க கொண்டு போயிடணும். பிரசவ வலி ஆரம்பிச்ச உடனே குழந்தை மிதந்துகிட்டு இருக்க பனிக்குடம் உடைஞ்சிடும். இந்த பனிக்குட நீர் உங்களோட பிறப்புறுப்பு வழியா தாரையா வெளியேறும். பிரசவத்துல மொத்தம் 2 நிலை இருக்கு. முதல் நிலையில கருப்பை கழுத்து படிப்படியா விரிவடையும். அப்போ தசை சுருங்கி விரிகிற நிலை தீவிரமாகும், வலி அதிகமா இருக்கும். ஒவ்வொரு முறை தசை சுருக்கம் வரும்போதும் கருவை உந்தி வெளியே தள்ளணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கருப்பை கழுத்து முற்றிலுமா திறந்து குழந்தையோட கழுத்து வெளியே தெரிகிற வரைக்கும் முக்கவே கூடாது. கர்ப்பிணிகளுக்கு இந்த நேரத்துல மன உளைச்சலும் அயற்சியும் அதிகமா இருக்கும். 2வது நிலை பாத்தீங்கன்னா 15 நிமிஷம் முதல் 2 மணி நேரம் வரை கூட நீடிக்கிறது உண்டு. கருப்பை தசை சுருக்கம் அதிகமாகி குழந்தையை பிடுங்கி வெளியே போட்டுடலாமா அப்படின்னு கூட உங்களுக்கு ஃபீல் பண்ண தோணும். கருப்பை வாய் போதுமான அளவு அகலமா திறந்த உடனே தசை சுருக்கங்கள் தங்களோட இயல்பு நிலையை மாத்திக்கிட்டு அதிவேகத்தோட இயங்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு சுருக்கத்திற்கு அப்புறமும் கருப்பையோட தசைநார்கள் கொஞ்சமா அப்படியே குறுகி போகும். இதனால குழந்தை அந்த யோனிக்குள்ள தள்ளப்படுது. யோனி திறப்புல குழந்தையோட தலை அரைப்பாகம் தெரிய ஆரம்பிச்ச உடனேயே வாயால காற்றை உள்ளிழுத்து வேகமா அதே சமயம் நேர்த்தியா நீங்க அப்படியே முக்கிடணும். இல்லன்னா தசைகளும் திசுக்களும் கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கு. தலை வெளியே வந்ததும் அடுத்தடுத்த முக்குதல்கள் மூலமா எஞ்சி இருக்கக்கூடிய உடற்பகுதிகள் சுலபமா வெளியே வந்துடும். சில சமயங்கள்ல குழந்தை பிறக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படுச்சுன்னா சிசேரியன் செஞ்சு குழந்தைய வெளியில எடுப்பாங்க. அந்த அளவுக்கு போகாது, நீங்க பயப்பட வேணாம். நீங்க என்ன பண்ணும், ஒரே போக்கஸ் என்னன்னா நம்மளுடைய பேபியை பார்க்க போறோம்.
இவ்வளோ நாள் வந்து நம்ம வயிற்றுல சுமந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாம என்னென்னோ உணவு வந்து வாமிட்லாம் பண்ணி இன்னும் உணவு ரசிச்சு சாப்பிட்டு அணுவா அந்த ரசிச்ச ஒரு குழந்தைய நாம பார்க்க போறோம். அந்த ஃபேஸ அப்பதான் நம்ம பார்க்க போறோம். அந்த எக்ஸைட்மெண்டோட இருங்க. கண்டிப்பா வலி இருக்கதான் செய்யும், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அட் த சேம் டைம் நம்ம வந்துட்டு நம்மள டைவர்ட் பண்ணிக்கணும். அந்த வலியில இருந்து எப்படி நம்ம டைவர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் நீங்க யோசிங்க, சரிங்களா? சோ வலியை நினைச்சு நான் அப்படி ஆயிடுவேன் அப்படின்னு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பயந்தீங்கன்னா உங்க பேபியும் பயந்து பாத்ரூம் போயிடுவாங்க வயிற்றுலயே, சரிங்களா? சோ அது ரொம்ப ரிஸ்க் ஆயிடும். குழந்தைக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, அந்த ஃபர்ஸ்ட் வந்துட்டு வரக்கூடிய அந்த பாத்ரூம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப 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 ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அப்படி வயிற்றுலயே வந்து பாத்ரூம் போயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் தான், சிசேரியன் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு போக வேணாம். ரொம்ப வந்து கூலா வந்து ஹேண்டில் பண்ணுங்க. வலி நிச்சயமா இருக்கும், உயிர் போற வலி தான், அதை மாற்றுக்கிறதே கிடையாது தான். ஆனா இதை சந்திச்சாதான் முடியும் இல்லையா? அப்போ ஒன்று திங்க் பண்ணிக்கோங்க, நம்மள மாதிரி தான் நம்ம அம்மா அண்ட் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுமே இதைத்தானே ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறது மட்டும் திங்க் பண்ணிட்டு பொறுத்துக்கோங்க. உங்களால், நீங்களாம் சிங்க பெண்கள், இதெல்லாம் தாங்க மாட்டீங்களா? கண்டிப்பா நீங்க அதை தாங்கிப்பீங்க. உங்களோட குழந்தை வந்து அந்த பாக்குற மொமெண்ட்ஸ் உங்க எல்லா வலியும் வந்து மறந்து போயிடும். ஒரு 1 வீக் நீங்க பாத்ரூம் போகாம இருந்தா எப்படி வந்துட்டு நீங்க முக்குவீங்களோ அந்த மாதிரி நீங்க முக்குனீங்கன்னா போதும். டாக்டர் சொல்லும் போது நீங்க இதை பண்ணணும். முக்குனீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே உங்க பாப்பாவை நீங்க பாத்துடலாம். ஓகேங்க. எல்லா நேரங்களையுமே சிசேரியன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பனிக்குளத்துல அதிக தண்ணீர் இருந்தா, கருப்பை கோளாறுகள் இருந்தா, பிரசவத்தப்போ ஏற்படுற அதிக உதிரப்போக்கு இருந்தா, குழந்தை அந்த பொசிஷன் மாறி இருந்தா, குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருந்தா, குழந்தை பாத்ரூம் போயிருந்தா, இந்த மாதிரியான சிக்கல்களான நேரங்கள்ல மட்டும்தான் சிசேரியன் மேற்கொள்ளப்படுது. மயக்க மருந்து கொடுத்து இந்த அறுவை சிகிச்சை செய்வாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. இப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணிக்கிறவங்களும் இருக்காங்க, பட் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க அந்த வலி தாங்கி வந்து பெத்தெடுக்கும் போது அந்த வலி அந்த நிமிஷமே மறைஞ்சு போயிடும். இதுவே நீங்க சிசேரியன் பண்ணீங்கன்னா அது லைஃப் லாங் அப்படி வந்து இருக்கும். ஏன்னா குறுக்க வலிச்சு ஊசி போடுறது, இன்ஜெக்ஷன் பண்றது எல்லாம் ரொம்ப வந்து கஷ்டமா இருக்கும். லைஃப் லாங் வந்து அந்த குறுக்கு வலி அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது, சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். அந்த பெயினை வந்து நீங்க டேக்கிள் பண்றதுக்கு, காலம் ஃபுல்லா அனுபவிக்கிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம், ஒரு 1/2 hour தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிரசவ, அந்த பாப்பா வந்து வெளியில வர போறாங்க இல்லையா, அந்த வலி வந்து இருக்கும், சரிங்களா? 8 மணி நேரம் 9 மணி நேரம் வலின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதான், 8 மணி நேரம் 9 மணி நேரம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தசை சுருக்கங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த கான்ட்ராக்ஷன் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஆனா மெயினான ஒரு வலி அப்படிங்கிறது ஒரு 1/2 hourலயே முடிஞ்சிடும். நல்லா அதான் நான் சொன்னேனே, 1 வீக் வந்து நீங்க பாத்ரூம் போகாம இருக்கீங்க, எப்படி வந்து அன்னைக்கு வந்துட்டு போய் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் உங்களுக்கு இருக்கு. எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு வெறி இருக்கும்ல, அந்த முக்குவீங்கல்ல, அந்த மாதிரி மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்க முக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளமே இல்லை. அது வந்து யூரின் போற மாதிரி, இமோஷன் போற மாதிரி தான் வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அந்த ஃபீல் கொடுக்கும் அந்த பாப்பா வெளில வருது. ஸோ இது கண்டிப்பா வந்துட்டு நீங்க நான் சொன்னதை மைண்ட்ல வச்சு நீங்க பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லாரையும் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு நீங்க அதாவது நம்ம தைரியமா இருந்தா தான் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க தைரியமா இருப்பாங்க. நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி இருந்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். ஸோ அதனால நீங்க தைரியமா இருந்தா எல்லாருக்கும் தைரியம் கொடுத்துட்டு நீங்க ஒரு சிங்க பெண் மாதிரி போயிட்டு சக்சஸ்ஃபுல்லா அந்த பாப்பா வந்து எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட் சிங்க பெண்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃபீல் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. முக்கியமா கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்ப்பமா கூட நான் இல்லை, ஆனாலும் நான் வீடியோ பாக்குறேன் அப்படிங்க ஃபீல் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு நான் ரொம்ப மோட்டிவேட் ஆகி நான் போய் பாப்பாவெல்லாம் பெற்றெடுத்துட்டு வந்துட்டேங்க, அப்படி இதை ரொம்ப போல்டா தைரியமா பெற்றெடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பேபி பிறந்திருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. நாங்க எல்லாருமே வந்துட்டு சந்தோஷப்படுவோம். நாங்க எல்லாரும் நான் யாருங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வேற யாருங்க, நம்மளோட சிங்க பெண்கள் எல்லாரும் தான். ஓகே சிங்க பெண்களே, எகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். தேங்க்யூ so much. டேக் கேர் ஆல்.